அப்படி வெயில் என்றால் my best experience. நான் பேசுறது பொய்யாக இருக்க போறல. இரண்டாம் முறை இலங்கையோ நான் சென்று வந்த பாதைகளில் இருக்கிய சகலரும் நீங்களே வீடியோஸ் பார்த்துருக்கோம். மக்கள் கூடின கூட்டம் இப்போ நீங்கள் ஊடி இருக்கிறது எனக்கு இந்த தூக்கம் போகும்போது தெரியா அந்த உங்களுக்கு இந்த அன்பு எப்படி வந்தேன்னு சொல்லி நான் ஒரு விஷயத்துல இல்லையே. தொடர்ந்து 44 நாள் பயணம், 44 நாளாக நீங்க என்ன பார்த்துக்கொண்டே இருந்து சின்ன புள்ள 1.5 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு உம்மா வரகாணும் எல்லாரும் பார்த்துக்கொண்டு இருந்து நீங்க எல்லாரும் பார்த்ததால அதீத அன்பு மேல வந்து சைக்காலஜி ரீதியா ஒரு விஷயம் இருக்கு சரியா. நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாளைக்கு செஞ்சால் செஞ்சால் அது எங்களுக்கு பழக்கமாக மாறிடும். நீங்க என்ன 44 நாளாக பார்த்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க எல்லாரும் என்ன உரிமையோட தான் கொண்டாடி கொண்டிருக்கு. பெற்ற பிள்ளையாகும், கூட பிறந்த நானாவும், சின்னத்துல இந்த பழையின ஊட்டாளியாகும், ஒவ்வொருத்தரும் வந்து பேசி நாங்கள் ஸ்கூல் போற ஆரத்துல உண்டு பழையினமா ஒன்று கூறி சுத்தின மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசியது. ரீசன் உண்டு ஒரு மொழியன் உண்டு காட்டு சைடால போறான். அவனோட ஊர் இங்கேயா, அந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா ஒரு 40 கிலோமீட்டர் சுத்தி தானா காட்டை சுத்தி தானா போகணும். ஒரு நாள் அவன் யோசனை பண்ணினா இந்த காட்டு வழியாக காடுண்டா காடு சும்மா இந்த வனம் அந்த பாதுகாக்கப்பட்டதல்ல காடு தேவை ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதது. அந்த காட்டு வழியால போற நேரம் நந்தி கிளைகளை எல்லாம் உடைச்சுக்கொண்டு ஒரு நாள் போனான், 2வது நாள் போனான், 5வது நாள் போனான், 10வது நாள் போனான், 21வது நாள் போற நேரம் அந்த ரோட்ல அந்த காடு ஒரு பாதையாக மாறினான். நான் நிறைய விஷயம் சொல்லவாள். நாங்க நினைச்சால் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாங்க தொடர்ந்து செஞ்சால், நாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஒரு இலக்குக்காக நாங்க பயணிச்சால், நாங்க ஏற்கனவே எதுக்காக ஒரு எடிக்ஷன்ல இருக்கோம். எங்களை நான் டெய்லி நான் உதாரணத்துக்கு இல்லையே, நானும் சுபம் தொழியவன் அல்ல, நானும் சுபம் கிளம்பி அல்ல, பேசின சுபம் கிளம்பிப்படி அல்ல. வாழ்க்கையில முதலாவது வெற்றி என்ன அதிகாலையில சூரியன் உதிக்க முன்னுக்கு எவன் எழும்பியோ அவன் வாழ்க்கையில தொடர்ந்து 21 நாளைக்கு தம்பி நீங்க தொடர்ந்து 21 நாளைக்கு முதலாவது அந்த வேலையை செஞ்சால் நீங்க வாழ்க்கையில சில சமயம் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். என் குடும்பம் உட்பட, என் தம்பி உட்பட, என் சகோதரர்கள் உட்பட, நான் உட்பட போதைக்கு அடிமையா இருக்கலாம், மற்ற பாவினைகளுக்கு அடிமையா இருக்கலாம். எந்த பாவினையால இருந்தாலும், எதுக்கு நாங்க அடிமைப்பட்டு இருந்தாலும், எந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு ஊறி போயிட்டு இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாங்க முடிவு செஞ்சு இனிமேல் இதை செய்யப்படாதுடா, இனிமேல் இதை விட்டுருந்தா, இதை நாங்க விட்டு அடுத்து போயிருந்தா, இந்த கஷ்டமெல்லாம் கரண்டு பயணிச்சேருண்டா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போட்டு நீயத்தோட மனசுல ஆள் மனசுல பதிவு செஞ்சால் நீங்க எல்லாரும் சொல்லிய இவ்வளவு தூரம் நடந்து வந்து அன்பாசிபிள் இது நம்பவே இல்லை. என்ன டாக்டர்ஸ் மாதிரி என்ன சந்திச்சு கேட்கிய உங்களுக்கு மூட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவா. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் என் ஆள் மனசுல பதிவு செஞ்ச இந்த பயணத்தை நான் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தியல்ல, எந்த காரணத்தை கொண்டு இதை முடிக்கல. ஆள் மனசுல போட்டதை தொடர்ந்து செய்யோம்னு சொல்லி தொடர்ந்து செஞ்ச உங்க எல்லாருக்கும் இந்த 45 நாள் தான் தெரியும். உங்க எல்லாருக்கும் இந்த 45 நாள் தான் தெரியும். அதுக்கு முன்னுக்கு 6 வருஷமா இதே ஆசைப்பட்டது தெரியும். ஒரு
சிலருக்கு தான். ஒரு விஷயத்தை நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம்டால் அந்த 21 நாளில் நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பழகி நினைச்சிருந்தால் அதை எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகிறதுக்கு 7 மனுஷன்டா. உங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயமா இருக்காலும், தொழிலாக இருக்காலும், இன்னொருக்கு அன்பு செலுத்தியதாக இருக்காலும், காதல் தோல்வியாக இருக்காலும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்காலும், மது போதைக்கு அடிமையாக இருக்காலும், ஜஸ்ட் ஒரு வீடு, ஜஸ்ட் ஒரு சிகரெட், ஜஸ்ட் ஒரு கோலி, எதில் சரி அடிமையாக இருக்காலும், சிம்பிளா ஒண்ணு நாங்கள் எப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவங்க என்றால் போதை கராமண்டு எப்ப செல்லப்பட்டோம் அப்ப முக்கிய தூக்கி எடுக்க கூட்டம் நாங்க. அந்த பரம்பரையில வந்த நாங்க எங்களுக்கு நாங்க நினைச்சா ஜஸ்ட் ஒரு செகண்ட் போதும் படுத்தவன மேல பார்க்க போடிய எங்களோட பயணத்தை செஞ்சுக்குனே போற. இந்த நிமிஷத்துல நாங்க சில விஷயம் இல்லையே, நோன்பு திரும்பிடுவோமே, கடைசி 10 திருந்திரோமே, வார கிழமை திருந்தோமே, அலியா முடிச்ச போற திருந்திரோமே, இன்னொரு நிலைமையில திருந்தோமே, ஸ்கூல் முடிஞ்ச போற திருந்தோமே, இதெல்லாம் நாங்க சொல்லிய திஸ் மினிட் இப்போல இருந்து மாறிய இந்த விஷயம் நான் என்ன வயசுக்கு கீழே இருக்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூல் பிள்ளைகளுக்கா ஒரு விஷயம் சொல்லிய மகன், நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த பிள்ளைகளை மாணவர்களாக்கி இருக்கு, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சென்றால் வாழ்க்கையில இந்த சமூகத்துல எதை என்னாலும் மாத்தேலும் எனக்கு சொன்னால் நீங்கள் அடிப்படையில வளர்ந்து கொண்டு வார மரம் சரியாக மலர்ந்தால் இன்னைக்கு வார அடுத்த ஜெனரேஷனுக்கு நிழல் கிடைச்சோம். இதுக்கு முன்னுக்கு போன ஜெட் மாதிரி நீங்களே போன மரத்தை விடுங்க, நீங்களே சரியாக அப்படியே தலைவூக்கிட்டு வாங்க. நீங்க வார நேரம் முதலாவது உங்களுக்கு முன்னுக்கு ஒரு அநியாயம் ஒன்று நீங்க ஆணியா, உங்களுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு அநியாயம் ஒன்று காணியா, உங்களுக்கு முன்னுக்கு நீங்க அநியாயம் ஒன்று காணினா நீங்க கேள்வி கேளுங்க. அது உங்களோட தாப்பன் சிகரெட் கேளும் வாப்பா நீங்க முடிச்சிய அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் முன்னுக்காய் ரோட்ல வலியுட்டங்க எனக்கு இன்னும் 2 நிமிஷம் பேசலும் அப்படி இல்லாட்டி பேசுபானுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். கொஞ்சம் வலியுட்டணும் மாற்றம் இப்பேலிருந்து ஆரம்பிக்கணும் மனுஷன் இப்பேலிருந்து நீங்க தந்த சப்போர்ட்டுக்கு நீங்க தந்த லவ்க்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நாங்க தொடர்ந்து செஞ்சால் அதை மாத்தேலும் நாங்க மாறும், ஒவ்வொருத்தராக மாறும். நாங்க இன்னொருத்த எப்பவும் நல்லதை நாங்க தேடும், எங்களுக்குள்ள நாங்க குறைய மட்டும் தேடும், அடுத்தவங்ககிட்ட நாங்க நல்லதை தேடும், எங்களுக்குள்ள நாங்க குறைய மட்டும் தேடும். சரியா? ಸಿಂಗಲ ಪುಟ್ಟ ನೇನೆ ಸಿಂಗಲ ಸಿಂಗಲ ಪುರುಕುಣ ನಮ್ಮೆ ಲಂಕಾ ವಟೆನ್ ಸಿಂಗಲ ಬೌದ್ಧ දෙමළ මුස්ලිම් එකම ශ්‍රී ලංකන් ෆැමිලි කියලා ඔක්කොම එකතු වෙලා පිටියට පස්සෙන් මගේ සිංහල පොඩ්ඩක් කියුනේ නේ. प्रार्थना Sominano
ஹஸ்பண்ட் நான் இதில் பேசுங்க இதில் இதை கொடுங்க கொடுங்க நீங்கள் செஞ்சு எடுத்த கொடுங்க